பால் கொட்டை செய்யலாம். அதுக்கு ஒரு டம்ளர் அரிசி எடுத்து ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு அதை நான் மிக்சியில் போட்டு அடித்து மாவு ஆவியில் வச்சு வேக வச்சு எடுத்துட்டேன். அது இது மாதிரி பாலாக பண்ணி வச்சுருக்கோம். இதில் ஒரு டம்ளர் தண்ணி வச்சு வெல்லத்தை போட்டிருக்கேன். வெல்லத்தில் ஏன்னா நம்ம மண் இருக்கும், அதனால் வெல்லத்தை நல்லா காய்ச்சி தண்ணி வடிகட்டிக்கலாம். சின்ன சின்னதாக துகள் இருக்கு பாருங்கள். லேசாக ஒரு மணல் மாதிரியும் செக்கை மாதிரி இருக்குது. இது வடிகட்டிட்டோம். இது வடிகட்டி இந்த தண்ணி இதில் வச்சுட்டோம். உருட்டி வச்சுருக்க இந்த பாலெல்லாம் இதில் சேர்த்துக்கலாம். அப்படியே ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். இப்போ கலர் வேணாம், கொஞ்சம் வெந்தது காட்டி கலர்னா உடையாமல் அப்படியே முழுசு முழுசாக நமக்கு கிடைக்கும். கொஞ்ச நேரம் வேகட்டும். இப்போ நல்லா கொதிக்குது. ஒரே ஒரு சிட்டிக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஆனால் இனிப்பாக இருந்தாலும் ஒரு சிட்டிக்கு உப்பு சேர்த்தா தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இதை பாருங்கள், நல்லா முழுசு முழுசாக நமக்கு உடையாமல் இருக்குது. இன்னும் ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். இப்போ ஒரு டம்ளர் அளவுக்கு இதில் பால் சேர்த்துக்கலாம். பால் சேர்த்துட்டு அப்படியே தொழவி கொடுத்துருங்க. தெரியுதுங்களா? இதில் ஒரு 2 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம். இனிப்பு சர்க்கரை சேர்த்தோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட் வரும். நமக்கு சுவையான பால் கொழுக்கட்டை ரெடி. இதில் நம்ம வேணுன்னா முந்திரி திராட்சை சேர்த்துக்கலாம். நெய்யில் வறுத்து சேர்த்தோம்னா நல்லா டேஸ்ட் வரும். தேங்காய் கொஞ்சம் துருவி சேர்க்கணும். அதை பண்ணிடுறேன் இருங்க. நெய் போட்டு முந்திரியும் ஏலக்காவும், ஏலக்காய் நான் ஏற்கனவே வெல்லம் காய்ச்சல போய் நுணுக்கி போட்டுட்டேன். இப்போ முந்திரியும் திராட்சையும் போட்டிருக்கேன். கூட கொஞ்சம் தேங்காய் பூ சேர்த்துக்கலாம். இப்போ தேங்காய் பூ கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் லைட்டாக சவத்து தேங்காய் சும்மா லைட்டாக வதங்கினா போதும். ரொம்ப நேரம் வதங்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம உடனே தானே சாப்பிட போகிறோம். அதனால் லைட்டாக வதங்கிச்சுன்னா போதும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. நம்ம பால் கொழுக்கட்டையில் சேர்த்துக்கலாம். பார்க்கும்போதே அப்படியே சாப்பிடணும் போல் இருக்கும். டேஸ்ட்டும் சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட் வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.